பவன் கல்யாணம் நீங்க ஆதரிக்க வேண்டிய கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டு எல்லா தலைவர்களையும் நான் பார்த்தேன், எல்லா தலைவர்களையும் பார்த்தேன். அவரோட நோக்கம் ஒன்னா இருக்கு, வெளிப்பேச்சு ஒன்னா இருக்கு. ஈழ பிரச்சனைன்னு அவங்களுக்கு புகழ் வர்றதுக்காக பேசுறாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிற நிலைப்பாடோ மனத்தளவில் இல்லை, இதே சுத்தியோடு இல்லை. அதே மாதிரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க? ஒரு அரை நூற்றாண்டு போயிடுச்சா இல்லையா? இவங்க 18 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா மத்தியில். அதிமுக பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட டோட்டலாக பார்த்து எம்ஜிஆர் காலத்தில் 1 மாதம் இருந்தாங்க, ஜெயலலிதா காலத்தில் ஒரு 3 மாதம் இருந்தாங்க, 4 மாதம் 5 மாதம் இருந்தாங்க. இவங்க 18 வருஷம் இருந்திருக்காங்க. எப்பமாவது இந்திய திணிக்கக்கூடாதுன்னு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தாங்களா? கேபினெட்லையோ அல்லது நாடாளுமன்றத்திலோ கொண்டு வந்தாங்களா? ஆளுங்கட்சி உறுப்பு கட்சியாக கூட்டணி கட்சி அதுவே மாநில சுயாட்சிக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரல. இல்லை. அதனால திமுக அவங்களுடைய பேச்சு ஒன்று, அவங்களுடைய நோக்கம் ஒன்று. நோக்கம்னா அவங்க இதயத்தில் என்ன இருக்கோ அதுதான். மந்திரி பதவி வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான மந்திரிகள், அதாவது வளமான மந்திரிகள் வேணும். ஆனால் தமிழ்நாட்டு நலனை குறித்தவரை அவங்க பேச மாட்டாங்க. சேது சமுத்திரத்துக்கு என்னாச்சு? தோண்டி தோண்டி போட்டாங்க மண், அதனால ஏதாவது பயன் வந்ததா? எவ்வளவு செலவாச்சு? வரிப்பணம். அதை காப்பாற்ற முடிஞ்சதா கலைஞரால?